உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே நேரத்தில் இன்னொரு நிகழ்ச்சி அம்பேத்கர் திடலில் நூற்றுக்கணக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள், பார்வையாளர்களும் காத்திருக்கிறார்கள், இணைப்பு விழாவிலே பங்கேற்பதற்காக வந்திருப்பவர்களும் காத்திருக்கிறார்கள். 6 மணிக்கு ஒரு திரைப்பட பாடல் வெளியீடு, அதனைத் தொடர்ந்து அடுத்து மேலும் ஒரு நிகழ்ச்சி. ஆகவே மேடையில் அமர்ந்திருக்க முடியாத ஒரு பதற்றம், விரைந்து செல்ல வேண்டுமே என்கிற ஒரு நெருக்கடி. பலரும் இங்கே பேசுவதற்கு மிகுந்த ஆவலோடு இருக்கிறார்கள். மலைச்சாமி ஒவ்வொரு பேரா சொல்லிக் கொண்டே இருந்தார். அவர் 2 நிமிஷம், இவர் 2 நிமிஷம் என்று. சற்று நான் கோபப்பட்டேன், நேரம் இல்லை என்று. கன்னியப்பன் பேச வேண்டும், புதியவன் பேச வேண்டும், அடுத்தடுத்து பல பெயர்களை சொல்லிக் கொண்டே இருந்தார். அவரே பேச வேண்டும், மலைச்சாமியே. அவருக்கு இன்னும் ஆசை தீரவில்லை. நேர நெருக்கடியில் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நிறைய பேச வேண்டும், அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளுக்கும் செல்ல வேண்டுமே என்கிற ஒரு சூழலில் சுருக்கமாக சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் பேசுகிற போது இன்றைக்கு சிறப்பு உட்கூறு திட்டத்திற்கான அல்லது துணை திட்டத்திற்கான சட்டம் சட்டப்பேரவையிலே நிறைவேற்றப்பட்டதை மிகுந்த பெருமிதத்தோடு பூரிப்போடு பதிவு செய்தார். ஒட்டுமொத்த நிதிநிலையில் இருந்து, பட்ஜெட் செலவினங்களில் இருந்து SC/ST மக்கள் தொகை அடிப்படையில் எத்தனை சதவீதம் மக்கள் தொகையோ அந்த மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்து அவர்களின் மேம்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உருவான திட்டம்தான் தொடக்க காலத்தில் சிறப்பு உட்கூறு திட்டம் என்று அழைக்கப்பட்டது. ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஸ்பெஷல் ட்ரைபல் சப் பிளான். ஷெட்யூல் காஸ்ட் எப்படியோ அப்படி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ட்ரைபல் சப் பிளான், பழங்குடியினருக்கான துணை திட்டம். ஷெட்யூல் காஸ்ட் ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் என்று இருந்தது, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சப் பிளான் என்று இருந்தது. இதன்படி மைய அரசு, ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மொத்த நிதிநிலையில் இருந்து மக்கள் தொகை அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். குடிநீர் திட்டத்திற்கென்று 100 ரூபாய் ஒதுக்குகிறார்கள் என்றால் 20 ரூபாயை அல்லது 19 ரூபாயை ஷெட்யூல் காஸ்ட் என்று ஒதுக்கிவிட வேண்டும். 1 ரூபாயை பழங்குடியினருக்கு என்று ஒதுக்கிவிட வேண்டும். அதில் டிவிசிபிள், நான் அன்டிவிசிபிள், இன்டிவிசிபிள், டிவிசிபிள், இன்டிவிசிபிள். சில வேலைகளை பிரித்து செய்ய முடியும், சில வேலைகளை பொதுவாகத்தான் செய்ய முடியும். எல்லோருக்கும் பொதுவான சாலை, எல்லோருக்கும் பொதுவான பள்ளிக்கூடம், எல்லோருக்கும் பொதுவான பேருந்து நிறுத்தம், எல்லோருக்கும் பொதுவான குடிநீர் தொட்டி, இப்படி சில திட்டங்கள். அதில் டிவிசிபிள், தனியே பிரிக்க முடியும். குடிநீர் தொட்டி எல்லாம் தனியே பிரிக்க முடியும். ஷெட்யூல் காஸ்டுக்கு தனியே தண்ணீர் தொட்டி, ஷெட்யூல் காஸ்ட் தெருக்களில் சிமெண்ட் சாலை தனியே போடுவது, சமூக கூடங்கள் தனியே கட்டுவது, இது டிவிசிபிள்.
இப்படி இந்த நிதியை அவர்கள் பிரித்து ஷெட்யூல் காஸ்ட் சமூகத்தினருக்கு 19 விழுக்காடு அளவில் மொத்த செலவினங்களில் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தின் பெயர்தான் ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் என்று தொடக்கத்திலே அழைக்கப்பட்டது. பிறகு இரண்டுமே சப் பிளான் என்று மாற்றப்பட்டிருக்கிறது, துணை திட்டங்கள் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இதை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை. ஆகவே அதற்கு தனியே ஒரு சட்டம் தேவைப்படுகிறது. மாநில அரசுகளே அந்த சட்டத்தை இயற்றிக் கொள்ளலாம். மாநில அரசின் அதிகார வரம்புக்குள் இது வருவதால் சில மாநிலங்களில் அது நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. நான் 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதே இந்த கோரிக்கையை எழுப்பினேன், சட்டமன்றத்தில் பேசினேன். அவ்வப்போது ஆட்சி மாறுகிற போதெல்லாம் போய் சந்தித்து முதலமைச்சரிடத்தில் மனுவை கொடுப்போம். பல கோரிக்கைகளும் இதுவும் ஒன்று. அதை வலியுறுத்தி சொல்வோம். அதற்கு சட்டம் வேண்டும் என்று வலியுறுத்துவோம். எல்லா மாநிலங்களிலும் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், SC ST கமிஷன் இருக்கிறது. நேஷனல் கமிஷன் இருப்பதை போல ஸ்டேட் கமிஷன், நீண்ட காலமாக ஸ்டேட் கமிஷன் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் திரும்ப திரும்ப சொன்னோம், கோரிக்கை வைத்தோம். அதனால் என்ன பலன் என்பது வேறு. அதில் யார் அதிகாரிகளாக நியமிக்கப்படுவார்கள் என்பது வேறு. நம்முடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்றெல்லாம் நாம் கற்பனை செய்யவில்லை. ஆனால் வலியுறுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி தொடர்ந்து வலியுறுத்தினோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே முதலில் உங்கள் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறுகிறது என்று தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகவலை சொன்னார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஸ்டேட் கமிஷன், SC ST கமிஷன் நியமிக்க பெற்று இன்றைக்கு அதில் சில அதிகாரிகள், ஓய்வு பெற்ற நீதிபதி உட்பட நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது பல ஆண்டுகள் முன்வைத்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆகின. அதேபோல இந்த ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் என்கிற சப் பிளான், டிரைபல் சப் பிளான் ஆகியவற்றுக்கான சட்டம் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளாக தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வந்த கோரிக்கை. இன்றைக்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற இந்த நாளில் தான் அந்த சட்டம் நிறைவேறியிருக்கிறது. வெளியே நின்று எத்தனை லட்சம் மக்களை திரட்டி நாம் கூச்சல் போட்டாலும், கூக்குரல் எழுப்பினாலும், கோரிக்கையை ஓங்கி உரத்து முன்வைத்தாலும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் இன்றைக்கு 4 பேர் சிறுத்தைகள் உள்ளே நுழைந்து அங்கே குரல் எழுப்புகிற போது உடனுக்குடன் அது நிறைவேற்றப்படுகிறது. அம்பேத்கர் மணிமண்டபத்தில் ஒரு முழு உருவச் சிலை வேண்டும், உடனே நிறைவேறியிருக்கிறது. அயோத்திதாச பண்டிதருக்கு மணிமண்டபம் வேண்டும், அவருக்கு முன்னால் என்ன அடைமொழி பட்டப்பெயர் சூட்டுவது என்று அதிகாரிகள் என்னை தொடர்பு கொண்டு சில பெயர்களை சொன்னார்கள். நான் சொன்னேன், திராவிட பேரொளி அயோத்திதாச பண்டிதர் மணிமண்டபம் என்று இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று ஒரு ஆலோசனை சொன்னேன். அடுத்த நாள் திறப்பு விழாவுக்கு போகிறேன், திராவிட பேரொளி பண்டிதர் அயோத்திதாசர் மணிமண்டபம் என்று இருந்தது. ஏற்கனவே பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு இங்கே மணிமண்டபம் இருக்கிறது. ஆனால் நாம் கோரிக்கை வைத்தோம், அவர் பிறந்த மாவட்டத்தில் மணிமண்டபம் வேண்டும், அவர் சொந்த ஊரில் மணிமண்டபம் வேண்டும். அது நீண்ட நாள் கோரிக்கை. அரசு செய்யாது நாமே செய்வோம் என்று விடுதலை சிறுத்தைகளே கோழியாளம் சென்று அங்கே ஒரு நில உடைமையாளர் நிலக்கடாரிடத்திலே கட்டணம் இல்லாமல் நிலத்தை வாங்கி, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நிலத்தை வாங்கி, அந்த நிலத்தில் கட்சி செலவு செய்து
ரெட்டமலை சீனிவாசன் மணிமண்டபம் எழுப்பியிருக்கிறோம். அங்கே ஒரு சிலையையும் நிறுவியிருக்கிறோம். அவர் எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை தேடி பிடித்து புதர்களிலே புதைந்து கிடந்த நிலையில் அந்த அடையாளத்தை கண்டு அந்த அடையாளத்தை எடுத்துக்கொண்டு போய் மைய இடத்திலே சுடுகாட்டிலேயே ஒரு மைய இடத்தை தேர்வு செய்து சின்ன அளவிலே ஒரு மண்டபத்தை எழுப்பினோம். அதற்கு பெயர் உரிமை களம் என்று பெயர் சூட்டினோம். ரெட்டமலை சீனிவாசன் நினைவிடம். அதுவரையில் யாரும் அந்த இடத்தை கூட தேடியதில்லை. அவருக்கு அவருடைய நினைவு நாளும் தெரியாது, பிறந்த நாளும் தெரியாது. சிறுத்தைகளின் எழுச்சிக்கு பிறகுதான் அப்படி ஒரு இடத்தை கண்டுபிடித்து அங்கே உரிமை களம் என்கிற நினைவிடத்தை எழுப்பி இன்றைக்கு பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் எல்லோரும் அங்கே சென்று அஞ்சலி செலுத்துகிறார்கள், வீர வணக்கம் செலுத்துகிறார்கள். இதற்கிடையிலே நாம் எழுப்பிய அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு இப்போது 2வது மணிமண்டபம் செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் நெடுஞ்சாலையிலே ரெட்டமலை சீனிவாசன் நினைவு மண்டபம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இளைய பெருமாள் அவர்களுக்கு நினைவு அரங்கம் எழுப்பப்பட்டிருக்கிறது. நந்தனார் மணிமண்டபம் எழுப்பப்பட்டிருக்கிறது. 4 பேர் உள்ளே நுழைந்ததால் நம்முடைய குரல் இன்றைக்கு மதிப்புள்ளதாக மாறியிருக்கிறது. தோழர்களே, இந்த துணை திட்டத்திற்கான சட்டம் நிறைவேறுவதற்கு 23 ஆண்டுகள் பிடித்திருக்கின்றன என்று சொல்லுவதை விட நம்முடைய குரல் வலுவாக சட்டமன்றத்திலே ஒலிப்பதற்கு 23 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன என்பதுதான் இங்கே முக்கியம். அந்த குரல் தான் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த கூட்டத்தொடர் தொடங்கியதும் நமது கட்சியின் சார்பில் முதலில் சிந்தனை செல்வன் அவர்கள் பேசுகிற அந்த வாய்ப்பு அமைந்த போது அதிலே பேசிய பல கருத்துக்களும் மிக முக்கியமானது இன்றைக்கு நீங்கள் எழுப்பியிருக்கிற இந்த கோரிக்கை 16(4)A என்கிற அரசமைப்பு சட்ட உறுப்பின்படி பிரிவின்படி பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை. தொடர்ந்து நாம் இந்த குரலை சட்டமன்றத்திலே எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. உடனே அது நிறைவேறிவிடாது. வழக்குரைஞர் பத்மநாபன் அவர்களும் மீனா அவர்களும் ஒருமுறை பல தோழர்களோடு என்னை வந்து சந்தித்த போது இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் பேசவில்லை என்கிற பொதுவான கருத்து அரசு ஊழியர்களிடையே நிலவுகிறது என்ற வருத்தத்தை பதிவு செய்தார். எனக்கு சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. பல பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதால் எனக்கு அது நினைவிலும் இல்லை. உடனே நான் பாவாணன் அவர்களையும் மற்ற தோழர்களையும் தொடர்பு கொண்டு இது குறித்து நான் கேட்டேன். இது குறித்து பலமுறை நீங்கள் எங்களிடத்திலே கேட்டிருக்கிறீர்கள், நாங்களும் அதை விளக்கி இருக்கிறோம். நீங்களும் செய்தியாளர்களிடையே பேசியிருக்கிறீர்கள், மனு கொடுத்திருக்கிறீர்கள், அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறீர்கள். திருச்சிராப்பள்ளியிலே பேரவையின் சார்பில் நடத்தப்பெற்ற மணிவிழா நிகழ்வில் இது தொடர்பாக நாம் தீர்மானமும் நிறைவேற்றியிருக்கிறோம். அது அரசு ஊழியர்களின் பார்வைக்கு பரவலாக போய் சேரவில்லை என்றால் நாம் என்ன செய்வது? நம்மோடு தொடர்பில் இருப்பவர்களுக்கு அது போய் சேர்ந்திருக்கிறது என்ற கருத்தை அவர் பதிவு செய்தார். என்றாலும் இதனை அரசின் பார்வைக்கு எடுத்துச் செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அதற்கு நாம் ஒத்துழைப்பு நல்குவோம் என்று நான் சொன்னேன். அதன் பிறகுதான் சர் பிட்டி தியாகராயர் மண்டபத்திலே அனைத்து நலச்சங்கங்களும் பங்கேற்கக்கூடிய வகையில் தோழர் பத்மநாபன் அவர்களும் தோழர் மீனா அவர்களும் முன்னின்று அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அதில் நான் பங்கேற்று
அன்றைக்கும் பரபரப்போடுதான் இருந்தேன். பங்கேற்று உரையாற்றிவிட்டு சென்றேன். அதனைத் தொடர்ந்து 23 சங்கங்கள், அதிலே முதல் அமைப்பே அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை என்றுதான் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதே இடத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அன்றைக்கு தமிழ்குமரன் பேரவையின் சார்பிலே பங்கேற்றார். என்றாலும் கூட 4-5 நாட்களுக்கு முன்னதாக மலைச்சாமி அவர்களையும் பாவாணன் அவர்களையும் கன்னியப்பன் அவர்களையும் நான் ஒரு சேர சந்தித்த போது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏன் வரவில்லை என்று நான் கடுமையாக குரலை உயர்த்தி கேட்டேன். எங்களுக்கு முறையான தகவல் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். அவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பேரவையின் காப்பாளர் என்கிற முறையில் நான் பங்கேற்பது உங்களுக்கு தெரியும் தானே, நான் பங்கேற்கிறேன் என்ற நிலையிலாவது நீங்கள் அங்கே வந்திருக்க வேண்டாமா என்று நான் சற்று கண்டிப்பான குரலில் என் கருத்தை பதிவு செய்தேன். அப்படி நாங்கள் நினைக்கவில்லை, நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று விளக்கம் தந்தார்கள். என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது, பேரவை சார்பில் 2 நாளில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்று நான் சொன்னேன். இதையும் கண்டிப்போடுதான் நான் சொன்னேன். அன்றைக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்தால் நான் விட்டிருப்பேன். அன்றைக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் வராததனால் இது ஒரு தண்டனை, 2 நாளில் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று நான் சொன்னேன். 2 நாளில் இவர்கள் நடத்த முடியுமா என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது ஒரு புறம். ஆனால் சட்டமன்றம் 22ஆம் தேதியே முடியப் போகிறது, சில பேர் 23ஆம் தேதி முடியும் என்று சொல்லுகிறார்கள். எனவே 23ஆம் தேதி முடிந்தாலும் 22ஆம் தேதி முடிந்தாலும் 22ஆம் தேதியே நீங்கள் நடத்த வேண்டும். என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது என்று சொன்னேன். உடனே புயல் வேகத்தில் அங்கிருந்து கிளம்பினார்கள். வள்ளுவர் கோட்டத்தில் வந்து நின்று விட்டார்கள். ஆர்ப்பாட்டம் தயார், நீங்கள் வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு வந்தது. அருமை தோழர்களே, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பிலே அதே கோரிக்கையை, எல்லா அமைப்புகளும் முன்னிறுத்துகிற கோரிக்கையை தொடர்ந்து நாம் உயர்த்தி பிடிக்கிறோம், வலியுறுத்தி சொல்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறாத தலைவர்கள் கூட்டணியில் தானே இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று போகிற போக்கிலே விமர்சனங்களை வைத்துவிட்டு போவதையும் நாம் பார்க்கிறோம். அது ஒரு அரசியல் சார்ந்த பேச்சு. கூட்டணியில் இருப்பதனால் எல்லாவற்றையும் நாம் ஒரு சொடக்கிலே முடித்துவிட முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு ப்ரொசீஜர், நடைமுறை இருக்கிறது, சிஸ்டம் இருக்கிறது. பியூரோக்ராட் சிஸ்டம் என்பது முதல்வரே ஆணையிட்டாலும் கூட அதற்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளும். சத்துணவு போட வேண்டும் என்று எம்ஜிஆர் தன் விருப்பத்தை சொன்னார் என்றால் அடுத்த நாளே சத்துணவு போட முடியாது. அது குறித்து ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிக்க வேண்டும். அதில் நல்லது கெட்டது சொல்ல வேண்டும். அதற்கு தொடர்ந்து அந்த திட்டம் நின்று போகாமல் இருக்க தொடர்ச்சியான வருமானம் தேவைப்படும். அந்த திட்டம் பின்னாளில் விரிவுபடுத்தப்பட தேவையும் எழலாம். ஆகவே ஒரு திட்டத்தை நாம் முதல்வர் விரும்புகிறார் என்றால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன சாதக பாதக அம்சங்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் கண்டறிந்து ஆய்வு நோக்கில் அதற்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிக்க வேண்டிய பொறுப்பு தான் பியூரோக்ராட்ஸ் செய்கிற வேலை. ஆகவே நாம் சொல்லுகிறோம் 16(4)A சட்டம் வேண்டும். அப்படி ஒரு சட்டத்தை இயற்றுகிற போது அதற்கான குழு அந்த பணியை எடுத்து மேற்கொள்கிற போது அதற்கு முன்னதாக அதிகாரிகள், உயரதிகாரிகள்
முதல்வரோடு கலந்து பேசி அதில் உள்ள சாதக பாதக அம்சங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வருவார்கள். இது நாம் தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன், நியாயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இதுதான் நம்முடைய வேலை திட்டத்தை எப்படி முறைப்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த புரிதல் எல்லாம் தேவைப்படும். இல்லை என்றால் மோடுமுட்டித்தனம் என்று மதுரையிலே சொல்வார்கள். அப்படி ஒரு மோடுமுட்டித்தனமாக ஒரு கோரிக்கை நாம் முரட்டுத்தனமாக வைக்க முடியாது. எல்லாவற்றிலும் நம் தரப்பை மட்டுமே எப்போதும் நியாயமானது என்று கருதக்கூடாது. பகைவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் மாற்றார் தரப்பிலும் அவர்களாக நாம் மாறி நின்று சில விவரங்களை நாம் உள்வாங்க வேண்டும். அதிகார வர்க்கத்தை சார்ந்த தரப்பு இதை எப்படி எடுத்துக்கொண்டும் எப்படி இதை அணுகும்? அரசு என்பது பியூரோக்ராட்ஸ் பிளஸ் ரூலர்ஸ் ரெண்டும் சேர்ந்ததுதான். ரூலர் என்பவர்கள் வேறு, பியூரோக்ராட்ஸ் என்பது வேறு. நாட்டை ஆளுகிறவர்கள் வந்து போகக்கூடியவர்கள். பியூரோக்ராட்ஸ் என்பவர்கள் ஒரு நிலையான அமைப்பை வழிநடத்தக்கூடியவர்கள். அது ஒரு பெர்பச்சுவேட் சிஸ்டம், அது ஒரு பர்மனன்ட் சிஸ்டம். அது 60 வயது வரையில் அதிகாரிகள் அந்த இடத்தில் அமர்ந்திருப்பார்கள். அதிகாரிகள் மாறி மாறி போனாலும் அந்த கான்செப்ட் என்பது அப்படியேதான் இருக்கும் பியூரோக்ராட் சிஸ்டத்துக்குள்ளே. ஆகவே 23 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கின்றன சப்ளான் ஒரு சட்டமாவதற்கு. எதிர்ப்பு எங்கும் இல்லை. ஆனாலும் கூட பியூரோக்ராட்ஸ் கன்வின்ஸ் ஆவதற்கு காலம் தேவைப்படுகிறது. நம்முடைய குரல் ஓங்கி ஒலிப்பதற்கு காலம் கழிய வேண்டியிருக்கிறது. இந்த இடைவெளியை புரிந்து கொள்வது, இந்த இடைவெளியில் இருக்கிற நிர்வாகம் தொடர்பான நிலவரங்களை புரிந்து கொள்வது என்பதுதான் லீடர்ஷிப் என்பதிலே முக்கியமான ஒரு குவாலிட்டி. அதுதான் மிக முக்கியமான ஒரு இடம். அது அந்த இடம்தான் மிக முக்கியமான ஒரு புள்ளி. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஒரு நாள் ஆர்ப்பாட்டத்தோடு இது நடைமுறைக்கு வந்துவிடும் என்று நம்பி நாம் கலைந்து விட முடியாது. நாளைக்கு இதே இடத்திலே ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம். இதே இடத்திலே விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஒருங்கிணைக்கிற ஆர்ப்பாட்டம் நாளைக்கு சென்னையிலே, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய 4 மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் பங்கேற்கிற ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் இந்த இடத்திலே நடைபெற இருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு? மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தோடு ஒப்புகை சீட்டையும் இணைக்க வேண்டும். ஒப்புகை சீட்டுகளை எண்ணித்தான் வாக்கு முடிவுகளை, தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம். தோழர்களே, ஒரு மாதத்திற்கு முன்பு இதே கோரிக்கையை வலியுறுத்தி இதே இடத்தில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஏற்கனவே நடத்தினோம் என்று விட்டுவிடாமல் 2வது கட்டமாக அதே கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். தொடர்ந்து போராட வேண்டும். ஒரு கருத்தை தொடர்ந்து அடைகாக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரு கோரிக்கைக்காக தொடர்ந்து குரல் எழுப்ப வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரு முறை முயற்சித்தோம், கிடைக்கவில்லை, எனவே இந்த முயற்சி தேவையில்லை என்று நாம் கருதினால் சாதிக்க முடியாது. அதே துணை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் நாடாளுமன்ற உறுப்பினராக 2009, 2014 இந்த 5 ஆண்டு காலம் இருந்தபோது பல முறை காந்தி சிலைக்கு எதிரிலே ஒற்றையாளாய் உட்கார்ந்து பிளக்கார்ட்ஸ் பிடித்துக் கொண்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று குரல் கொடுத்திருக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது தனி ஆளாக உட்கார்ந்து, நான் தனி ஆளாக காந்தி சிலைக்கு முன்னால் உட்கார்ந்து SC/ST சப்ளான் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், இயற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறேன். அப்படி தொடர்ந்து போராடுகிற அந்த போர்க்குணம் என்பது
நமக்கு தேவை. அடுத்து நாம் பேரணி நடத்தலாமா என்று தமிழ்குமரன் கேட்டார். அறிவியுங்கள் என்று சொன்னார். அரசு ஊழியர்கள் இந்த 16(4)A அடிப்படையில் சட்டம் இயற்றுகிற கோரிக்கையை வலியுறுத்தி அடுத்த போராட்டத்தை நீங்கள் அறிவியுங்கள் என்று சொன்னார். அதுதான் வெற்றிக்கு அடிப்படை. அடுத்தடுத்து போராட வேண்டும். இன்னும் பலரை நீங்கள் ஆயிரக்கணக்கான பேரை இதிலே ஈடுபடுத்த வேண்டும். எல்லா அமைப்புகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும். அரசியல் அழுத்தம் என்பதுதான் வெற்றிக்கான அடிப்படையாக அமையும். அரசியல் களத்திலே கோரிக்கை வைத்தவுடனேயே நிறைவேறிவிடும் என்றால் யாருக்கும் அப்படி நிறைவேறாது. நமக்கு மட்டுமல்ல, கோரிக்கை வைத்தவுடனேயே நிறைவேறும் என்பதற்கு சாத்தியம் இல்லை. அவுட் ஆஃப் கம்பல்ஷன், நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் பல சட்டங்கள் நிறைவேறி இருக்கின்றன, பல கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கின்றன, பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த அழுத்தத்தை கொடுக்கிற நிலைக்கு பெயர்தான் தொடர் போராட்டங்கள் என்பதாகும். உறுதியான போர்க்குணம் என்பதாகும். எனவே இந்த சட்டம் பதவி உயர்வுக்கான சட்டம். மாநில அரசு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இயற்றப்பட வேண்டிய சட்டம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே, வேலை நியமனங்களின் போது இடஒதுக்கீடு என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்பது சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாமல் தான் இன்னும் இருக்கிறது. இந்திய அரசு துறைகளிலும் சரி, NLC, பேங்க்ஸ் போன்ற பொதுத்துறைகளிலும் சரி, பதவி உயர்வுக்கான இடஒதுக்கீடு என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. அதிகாரம் வாய்ந்த பதவிகளில் இடஒதுக்கீடு கிடையாது. நீதிபதிகளில் இடஒதுக்கீடு உண்டா? கிடையாது. பேராசிரியர் பதவிகளில் இடஒதுக்கீடு உண்டா? கிடையாது. துணைவேந்தர் பதவிகளில் இடஒதுக்கீடு உண்டா? கிடையாது. IIT, IIM, எய்ம்ஸ் போன்ற உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு உண்டா? கிடையாது. இயக்குனர் போன்ற பதவிகளில் இடஒதுக்கீடு உண்டா? கிடையாது. இவையெல்லாம் பதவி உயர்வு. இந்த இடஒதுக்கீடு முறையாக நடைமுறைப்படுத்துவத கூடாது என்கிற சூது சூழ்ச்சி நீண்ட காலமாக இருக்கிறது. யார் ஆட்சியில் இருந்தாலும் ஆளும் தரப்பை சார்ந்தவர்கள் இடஒதுக்கீட்டு முறையை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பதிலே மிக கவனமாக காய்களை நகர்த்தி இருக்கிறார்கள். SR பாலசுப்ரமணியம் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தபோது OMS என்கிற பெயரில் அபிஷியல் மெமரண்டம்ஸ், DOPT, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், அந்த துறையை சார்ந்த அமைச்சகம் 6 வகையான OMS பிறப்பித்தது, ஆணை பிறப்பித்தது. அது முழுக்க முழுக்க இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது. எந்த வகையிலெல்லாம் இடஒதுக்கீட்டை நீர்த்து போக செய்ய முடியுமோ அந்த வகையிலெல்லாம் நீர்த்து போக செய்கிற அனைத்து முயற்சிகளையும் ஆட்சியில் இருப்பவர்கள் அந்தந்த காலகட்டங்களில் செய்து வந்திருக்கிறார்கள். இந்த இடஒதுக்கீடு என்கிற கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கட்சி ஏற்றுக்கொண்டாலும் அந்த கட்சிக்குள்ளே இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். UPA 2 காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் அரசு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது நடந்த அந்த ஆட்சி காலத்தில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்போது ஒரு பில் வந்தது, சட்ட மசோதா, பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டுக்கான சட்ட மசோதா.
ஏற்கனவே அது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு விட்டால் அது சட்டமாகிவிடும். மக்களவையில் அந்த சட்ட மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற நாளில் அப்போது பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டராக, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக நம்முடைய புதுவை நாராயணசாமி அவர்கள் இருந்தார். அவர்தான் அதை படிக்க வேண்டும். அப்படி அவர் எழுந்து நின்று படிக்கிற போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகிற வழியாக அந்த படியிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வேகமாக வந்து அவர் ஒரு ஓரமாக நின்று படித்துக் கொண்டிருந்த போது அவர் கையில் இருந்த அந்த மசோதாவை புடுங்கிக் கொண்டு ஓடினார். தொடர்ந்து அவர் படிக்கக்கூடாது என்று. அதை கனப்பொழுதில் கவனித்த காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர் சோனியா காந்தி அம்மையார் பார்த்த உடனேயே அவரும் பாய்ந்து ஓடி அவனை பிடித்துக் கொண்டார். இந்த மசோதாவை பிடுங்கிக் கொண்டு ஓடியவனை சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் அவனை தாவி பிடித்தார். நாங்கள் எல்லோரும் இறங்கி ஓடினோம். உடனே மக்களவைத் தலைவர் அட்ஜர்ன்ட் என்று அவையை ஒத்திவைத்து விட்டார். அதன் பிறகு மறுபடியும் கூடியது, அவை ஒத்திவைக்கப்பட்டது. மறுபடியும் கூடியது, அவை ஒத்திவைக்கப்பட்டது. 2 நிமிடங்களில் மறுபடியும் கூடியது. 3 முறையோ 4 முறையோ அவை ஒத்திவைக்கப்பட்டது. கூச்சல், குழப்பம். சோனியா காந்தி அம்மையாரிடத்திலே நானும் அன்றைக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம் விஸ்வநாதன் அவர்களும் சோனியா காந்தி அம்மையார் அந்த இடத்திலே நண்பகல் உணவு வேளையிலே சாப்பாட்டுக்கும் போகாமல் அங்கேயே உட்கார்ந்திருந்த போது அவரிடத்தில் போய் நாங்கள் சொன்னோம். நான் பேசினேன், இதை எப்படியாவது நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் செய்யாவிட்டால் வேறு எப்போதும் இது நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளவு நேரமானாலும் இன்றைக்கு இருந்து இதை நீங்கள் நிறைவேற்றிவிட்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். நான் அதற்காகத்தான் உட்கார்ந்திருக்கிறேன், சாப்பிடவும் போகவில்லை என்று அவர் சொன்னார். ஜெயபால் ரெட்டி என்று ஒரு மூத்த அமைச்சர், பெட்ரோலியம் துறை அமைச்சர், எங்களோடு சேர்ந்து கொண்டு அவர் சோனியா காந்தி அம்மையாரிடத்திலே அதை வலியுறுத்தி சொன்னார். அப்படி பேசும்போது ஒரு கருத்தை அவர் ஆவேசமாக சொன்னார். காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கருப்பு ஆடுகள், இந்த சட்ட மசோதா நிறைவேறக்கூடாது என்று அவர்கள் சதி செய்துதான் இதை பிடுங்கிக் கொண்டு ஓடுகிறார்கள். தலித்துகளின் ஓட்டு இல்லாமல் ஒரே ஒரு எம்பி காங்கிரசிலே வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வியை எழுப்பியவர் ஜெயபால் ரெட்டி என்ற காங்கிரஸ் மூத்த அமைச்சர். இந்த இடத்துல வந்து பேசினார். இன்றைய வரையில் அந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்படவில்லை. அன்றைக்கு பறிபோனதுதான். அன்றைக்கு மக்களவைத் தலைவர் திரும்ப திரும்ப மீரா குமாரி என்று நினைக்கிறேன், மீரா குமார் திரும்ப திரும்ப அவையை ஒத்திவைத்து வைத்து கடைசியாக அந்த சட்டம் நிறைவேற்றப்படாமலேயே அவை கலைந்து விட்டது. அதன் பிறகு தேர்தல் கடைசி காலத்தில் நடந்த ஒன்று. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லை. இங்க மட்டும் இல்ல, மாநில அரசுல மட்டும் இல்ல, மத்திய அரசு பொதுத்துறைகள் என்ட்ரி லெவல் என்பது மட்டும்தான் இடஒதுக்கீட்டுக்கான வாய்ப்பு. அந்த இடஒதுக்கீடும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லா துறைகளையும் தனியார் மயப்படுத்துகிற முயற்சியில் ஆட்சியாளர்கள் இறங்குகிறார்கள். பாவலன் சொன்னார், இபி மின்வாரியத்தை இப்போது 3ஆக பிரிக்கப் போகிறார்கள். 3ஆக பிரித்தால் இது தனியார் மயப்பட்டுவிடும். ஏற்கனவே 50,000 பணி காலியாக இருக்கிறது. அதையெல்லாம் நிரப்பாமல் வைத்திருக்கிறார்கள். நிரப்ப மாட்டார்கள். நீ அரசு துறையாக இருந்தால்தானே இடஒதுக்கீடு கேட்கிறாய். இடஒதுக்கீடு வைத்துக் கொண்டுதானே நீ பதவி உயர்வை பெறுகிறாய். அவர்கள் அதை ஏற்பதில்லை. நாளாந்தர வேலைகளில்தான் கலாசி வேலை என்று சொல்லுவார்கள். 4th கேடர். இடஒதுக்கீடு என்பது
6% 7% வரையில் நிரப்பப்படுகிறது. மொத்தம் 19% தமிழ்நாட்டில், 15% ஒன்றிய அரசில். எந்த துறையிலும் தமிழ்நாடு மாநில அரசின் எந்த துறையிலும் 19 விழுக்காடு முழுமையாக நிரப்பப்பட்டதே இல்லை. இந்திய ஒன்றிய அரசு துறைகளில் எந்த துறைகளிலும் 15 விழுக்காடு எஸ்சி ரிசர்வேஷன் நிரப்பப்பட்டதில்லை. ஒரு சில துறைகளில் இருக்கும் 10, 12 என்று இருக்கும். 5 to 6% தான் இதுவரையில் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் என்ட்ரி லெவல், லாஸ்ட் கேடர், 4th கேடர். அதிலும் இப்போது தலித் அல்லாதவர்களும் இடஒதுக்கீடு என்கிற நிலையிலே அந்த கேடரிலும் அவர்கள் உள்ளே வருகிற வாய்ப்பு அமைந்துவிட்டது. ஸ்வீப்பர், ஸ்கேவெஞ்சர், ஓஏ, பியூன், ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள். நிரப்பப்படாத இடங்கள் ஏராளம் ஏராளம். நிரப்புகிறவற்றிலும் 6% 7% என்கிற அளவில் தான் மொத்தத்தில். ஒட்டுமொத்தமாக பணிவாய்ப்புள்ள துறைகளை தனியார் துறை, அரசு துறை என்று பிரித்தால், அரசு துறை என்பது மாநில அரசு, மைய அரசு, பொதுத்துறை என்கிற 3 வகை மாநில அரசு துறைகள், இந்திய ஒன்றிய அரசு துறைகள், பொதுத்துறைகள். இவை அனைத்தும் சேர்த்தால் 15 விழுக்காடு தான். மிச்சம் 85 விழுக்காடு தனியார் துறைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த 15 விழுக்காட்டில் தான் இடஒதுக்கீடு. 85 விழுக்காட்டில் இடஒதுக்கீடு இல்லை. இந்த 15 விழுக்காட்டில் லாஸ்ட் கேடர், 4th கேடர் என்கிற என்ட்ரி லெவலில் தான் இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடும் 6% 7% தான் அதிகபட்சம் நிரப்பப்படுகிற நிலை. உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு கிடையாது. அதிகாரம் வாய்ந்த பதவிகளில் இடஒதுக்கீடு கிடையாது. ஏதோ இந்த மக்கள் எதுவுமே இல்லாமல் இடஒதுக்கீட்டால் மேலே வந்தவர்கள். அரசியலில் கூட என்னை ஒரு பிரபலம், ஒரு பெரிய கவிஞர் அப்படித்தான் ஒரு இதழில் எழுதினார். பிறப்பை பயன்படுத்தி மேலே வந்தவர், அதாவது சாதியை பயன்படுத்தி நான் எம்பி ஆயிட்டேன். எம்பி ஆவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை போல என்னோடு கருத்து முரண்பாடு கொண்ட நிலையில் ஒருவர் அப்படி எழுதினார். காலமாகிவிட்டார், இல்லை இப்போது. எல்லோருடைய பார்வையும் எப்படி இருக்கிறது என்றால், இவர்களெல்லாம் எந்த ஆளுமை திறனும் கொண்டவர்கள் இல்லை, அறிவாற்றல் திறன் கொண்டவர்கள் இல்லை. இந்த பதவியில் அமர்வதற்குரிய தகுதி படைத்தவர்கள் இல்லை. இடஒதுக்கீடு என்கிற பெயரால் இந்த இடத்திற்கு இவர்கள் வந்து அமர்ந்து விட்டார்கள் என்று கருதுகிறார்கள். ஒரு பொது உளவியலாக இந்த சமூகத்திலே நிறுவப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த இடஒதுக்கீட்டு முறையே கூடாது என்று வாதிடுகிறவர்கள் உண்டு. இதை முற்றாக நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்று பேசுகிறவர்கள் உண்டு. இன்றைய சனாதன சக்திகள் அந்த அடிப்படையில் தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற ஒரு புதிய கான்செப்டை உருவாக்கி இருக்கிறார்கள். இது உள்ளபடியே முன்னேறிய சாதியில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு தரப்படுகிற உரிமை அல்ல. சமூக நீதி கோட்பாட்டை நீர்த்து போக செய்வதற்கு அவர்கள் செய்திருக்கிற செயல் தந்திரம் இது. அது என்ன சாதி அடிப்படையில் மட்டும் உங்களுக்கு இடஒதுக்கீடு? அதனால பொருளாதார அடிப்படையில் நாங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வருவோம். சோசியல் ஸ்டேட்டஸ் என்பது நீர்த்து போக வேண்டும். எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்கிற ஒரு கருத்துருவை அவர்கள் நிலைப்படுத்த பார்க்கிறார்கள். அப்படி வந்ததுதான் அது. இது கருத்தியல் சார்ந்த போட்டியில் உருவான ஒரு கருத்துரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்பது. சமூகத்தால் உயர்ந்த
முன்னேறிய பிரிவினர் என்று சொல்லப்படுகிறவர்களை பொருளாதார அடிப்படையிலே வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் கல்வியிலே ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம், தொழில் தொடங்க கடனுதவி தரலாம், பொருளாதாரத்தில் மேம்படுத்துவதற்கு வேறு பல வழிமுறைகள் இருக்கின்றன. இடஒதுக்கீடு என்பது வறுமை ஒழிப்புக்கான திட்டம் இல்லை. இடஒதுக்கீடு என்பது சமூகத்தில் நிலவுகிற பாகுபாட்டை ஒழிப்பதற்கான திட்டம். அது எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற இரண்டு தளங்களிலும் இவனுக்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்படுகிற போது இவன் சோசியலி எம்பவர், சமூக ரீதியாக அதிகார வலிமையை பெறுகிறான். படிச்சுட்டு சமுதாயத்தை என்ன செய்யறாங்கிறது வேற. வேலைக்கு போய் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்திற்கு என்ன செய்து விட்டார்கள் என்று நான் ஒருபோதும் கருதுவதில்லை, அதை எதிர்பார்ப்பதும் இல்லை. மனமுவந்து ஆதரிக்கக்கூடிய தோழர்களுக்கு எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆரம்ப காலங்களிலே மேடைகளில் கூட முழங்குவதுண்டு. ஐஏஎஸ் படித்த அதிகாரிகளை நம்பி நான் பொதுவாழ்வுக்கு வரவில்லை, ஆடு மாடுகள் மேய்க்கிற அன்பு தம்பிகளை நம்பித்தான் நான் அந்த களத்திலே நிற்கிறேன். அவர்கள்தான் என்னோடு களத்தில் நிற்கிறார்கள், கல்லடிப்படுகிறார்கள், வழக்குகளை சந்திக்கிறார்கள், சிறைக்கு செல்லுகிறார்கள் என்று. தேர்தலில் நிற்போம் என்றெல்லாம் கனவு கூட நான் காணவில்லை. தேர்தல் பாதையே தேவையில்லை என்று வெளிப்படையாக பிரகடனம் செய்துவிட்டுத்தான் நான் பொது வாழ்வில் இறங்கினேன். வன்கொடுமைகளுக்கு எதிராக மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் அப்போது என்னுடைய நோக்கமாக இருந்தது. சாதியை சொல்லி யாராவது திட்டினா அதுக்காக கேஸ் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன் மேடையில. சாதியை சொல்லி திட்டினா அவன் சாதியை சொல்லி நீ திட்டிட்டு போ, கேஸ் கொடுக்காத. போடா பரப்பா நீ அவன் என்ன சாதி பார்த்து அதே பேரை சொல்லி போடா இந்த பெயரை சொல்லிட்டு போ, கேஸ் கொடுக்காத. அது பிரச்சனை அல்ல. ஆனால் உன் தெருவுக்குள்ளே நுழைந்து குடிசையை கொளுத்து விட்டு போகிறவனை சும்மா விடாதே. ரிட்டாலியேஷன். எனக்கு தெரிந்து அரசியல் களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களிடையே துணிந்து திருப்பி அடி என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அதை ஒரு கான்செப்டாக கையில் எடுத்து அதையே மிகப்பெரிய பரப்புரையாக வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தோம். ஏனென்றால் காலம் காலமாக ஒடுக்கப்பட்டவன் தன் கண் முன்னால் குடிசை எறிவதையும் பார்த்து கையெறு நிலையோடு நிற்கிறான். பெற்றோர் தாக்கப்படுகிற போது கையெறு நிலையோடு நிற்கிறான். காவல்துறையும் அந்த வெறியாட்ட கும்பலோடு இணைந்து கொள்கிறது. இவர்களுக்காக இந்த வன்கொடுமையில் இருந்து பாதுகாப்பதற்கென்று ஒரு குரல் எந்த மூலையில் இருந்தும் எழவில்லை. அப்போது எழுந்த முழக்கம்தான் அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்கிற முழக்கம். அருமை தோழர்களே, படிச்சுட்டு அரசாங்க வேலைக்கு போய் நல்ல பொண்டாட்டி புள்ள குடும்பம் என்று வீடு கட்டி கார் வாங்கி வாழ்ந்துவிட்டு இந்த சாதி என்ற அடையாளமே தெரியாமல் மறைந்து விட்டு போவது புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவுக்கு பயன் தராது. அவர் கனவு நனவாகாது. அதை கடந்து அரசு ஊழியர்களிடத்திலே ஒரு சோசியல் கான்சியஸ் என்பது இருக்க வேண்டும். சமூகம் தொடர்பான ஒரு அக்கறை இருக்க வேண்டும். இது சாதிப்பற்று அல்ல, சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவர்களின் குரலை பிரதிபலிப்பதற்கான ஒரு முயற்சி. அவர்களை நம்பிக்கையோடு அமைப்பாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி. இந்த சமூகத்தில் பெரிய தொழிலதிபர்கள் கிடையாது, பெரிய தனவந்தர்கள் வணிகர்கள் இல்லை, வர்த்தகர்கள் இல்லை, முதலாளிகள் இல்லை, நிலக்கிழார்கள் இல்லை. இதில் ஓரளவுக்கு பசை அடுக்காக கிரீமி லேயர் பசையுள்ள சமூகமாக வளர்ந்திருப்பது அரசு ஊழியர் சமூகம் மட்டும்தான். அரசு ஊழியர் சமூகம் மட்டும்தான் பசையுள்ள சமூகம். கீழே கிடக்கிறவன் காஞ்சி கிடக்கிறான். அதிலிருந்து ஒரு சின்ன பாலாடை மாதிரி மேல மிதக்கிறது. பாலை காய்ச்சும் போது மேல ஒரு ஆடை மிதக்கும், அந்த மாதிரி ஒரு பாலாடை மாதிரி உருவாகி இருப்பது அரசு ஊழியர் சமூகம் தான். இந்த அரசு ஊழியர்கள்
சோசியல் கான்சியஸோடு இருக்க வேண்டும். அதுதான் பே பேக் டு த சொசைட்டி, சமூகத்திற்கு திருப்பி செலுத்துகிற கடமை. அருமை தோழர்களே, நமக்கான கோரிக்கை பதவி உயர்வில் இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் என்பது எவ்வளவு முக்கியத்துவமாக நம் முன்னால் நிற்கிறதோ அதை போல இந்த ஏழை எளிய மக்களை அரசியல் படுத்துவதும் அமைப்பாக்குவதும் மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை. இந்த 30 ஆண்டுகளில் எவ்வளவு பாடுபட்டிருந்தால் இந்த மக்களை இன்றைக்கு இவ்வளவு பெரிய சக்தியாக திரட்டி இருக்க முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எல்லாம் சாதியை சொல்லுகிறவர்கள் எல்லாம் அப்படி அணிதிரட்டி விட முடியாது. சாதி பேரை சொன்னா எல்லாரும் அவங்க பின்னால போயிருவாங்களா? எந்த சாதிக்கும் போகலாம். நான் முதலியார் என்று சொன்னால் முதலியார்கள் அனைவரும் அவர் பின்னால் போய்விடுவார்களா? போக முடியாது. நான் வன்னியர் என்று சொல்லுவதனால் எல்லா வன்னியர்களும் அவர் பின்னால் போய்விடுவார்களா? போக மாட்டார்கள். அரசியல்தான் அவர்களை அகற்றாக்கும், அணிதிரட்டும். அரசியல்தான். என்ன அரசியலை நாம் சொல்லுகிறோம், எதை அவர்களிடத்திலே போதிக்கிறோம், அந்த போதனைகளில் அவர்கள் கன்வின்ஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு தலைமைக்கு பின்னால் அணிதிரடுவார்கள். அமைப்பாக்குவதை போன்ற அரும்பெரும் பணி வேறு எதுவுமே கிடையாது. அதற்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டும்தான் முடியும். இதையெல்லாம் உணர்ந்து விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிற முயற்சிகளுக்கு நீங்கள் எப்போதும் போல உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி, இந்த 16(4)A அடிப்படையில் இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை நிறைவேற்றுகிற வரையில் அனைவரும் ஒருங்கிணைந்து குரல் எழுப்புவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்பதை சொல்லி